என்ன செல்வி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் உன் முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். ஆமாம் சந்தோஷ், என்னமோ தெரியல, ஏதோ ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ கல்யாண நாள் நமக்கு வந்து போயிருக்கு. ஆனால் இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. முதல்ல எனக்கு கண்ணு தெரிஞ்சப்ப கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டது கிடையாது. ஏன், என்ன காரணம்? உன் கூட நான் வாழும்போதெல்லாம் மாயா என்ன நினைப்பாளோ, அவள் ஏதாவது சண்டை இழுப்பாளோ, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நான் பயந்துட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்போதான் என் மனசுக்கு எந்த பயமும் இல்லாமல் தெளிவாக இருக்கு. சந்தோஷ், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன். நீ சிரிக்கக்கூடாது, என்னை கிண்டலும் பண்ணக்கூடாது. ம், சொல்லு. நான், நீ, நம்ம பசங்க அஞ்சலி, அஸ்வந்த் 4 பேர் மட்டும் யாருமே இல்லாத இடத்துல கொஞ்ச நாள் இந்த உலகத்தை மறந்துட்டு ஜாலியாக இருக்கணும். கேரளாவில் போட் ஹவுஸ் மாதிரி இடத்துல சுற்றி தண்ணி, அக்கம் பக்கம் யாருமே இருக்கக்கூடாது. தேவையான திங்ஸ்லாம் போட்லேயே இருக்கும். ஓகேவா உனக்கு? கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்ததும் வேலையா போட் ஹவுஸ்ல 1 மாசமாவது தங்கி இருக்கணும். கண்டிப்பா. உனக்குன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. உன் மனசுல என்னெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லு. கண்டிப்பா அதெல்லாம் நான் நிறைவேற்றுறேன். கண்டிப்பா நிறைவேற்றுவியா சந்தோஷ்? நிச்சயமா நிறைவேற்றுவேன். பேச்சு மாறக்கூடாது. நான் சொன்னது தான். இந்த உலகத்துல உன்னை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. நீ என்னை எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை என்னோட அம்மா, அப்பா, குருவா, ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். ஏன் கண் கலங்குற? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை சந்தோஷ், உன் மனசில் நீ எனக்கு எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்க. அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆனந்த கண்ணீர். பா, நல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். இந்த பொம்பளைங்களோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் அழுகிறாங்க, எதுக்காக அழுகிறாங்கன்னு காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. பொம்பளைங்களோட மனசு கடல் மாதிரி. அதோட ஆழத்தை அளக்கவே முடியாது. அதுல இருக்க அன்பையும் கூட புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன செல்வி, தத்துவம்லாம் சொல்ற? போ சந்தோஷ், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ இப்படி மனசு விட்டு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஆமா சந்தோஷ், நாம இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது தான் இப்படியெல்லாம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் நாம பேசுறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. பேசாம நம்ம லவ்வர்ஸாவே இருந்திருக்கலாம். இந்த கல்யாணம் தான் நம்மளை பிரிச்சு வச்சிருச்சு. எதுக்கு சந்தோஷ் இப்படி சொல்ற? பின் என்ன செல்வி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்த வரைக்கும் நமக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு. இப்போ என்னடான்னா கஷ்டத்தை தவிர நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கு. பார்வை இல்லாத வரைக்கும் இந்த உலகத்தை நாம பார்க்கவே இல்லை. அதனாலதான் நமக்கு கஷ்டம் எதுவுமே தெரியாம இருந்தது. பார்வை வந்ததும் உலகத்தை நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கஷ்டமும் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போ நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறேன்னு சொல்ற, அப்படிதானே? ஏய், நீ பொதுவா பேசிட்டு இருந்த, நானும் பொதுவா தான் சொன்னேன். உடனே நீ அதை பாயிண்டா வச்சு பேசுற. செல்வி, நான் சும்மா தான் சொன்னேன். சரி, உனக்கு வேற என்ன ஆசைகள் இருக்கு சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன். எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ கொடுத்துட்ட. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? உன் கூட வாழ்றதே இந்த பிறவி பயன்தான். செல்வி, இதை நீ பல தடவை சொல்லிட்ட. உனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் எதுவுமே இல்லையா? எங்கேயாவது இந்த போட் ஹவுஸ்லாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தா சொல்லு. அது அப்படியே அடிக்கிட்டே போ. சந்தோஷ், எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை. இப்போ நான் உன் கூட நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம குழந்தை மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா அதுவே நமக்கு போதும். வாழ்க்கையில் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். செல்வி, உன்னோட வேண்டுதல் நிச்சயமா வீண் போகாது. நிச்சயமா உன்னோட குழந்தை நமக்கு கிடைச்சிடும். சந்தோஷ், நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். தயங்காம கேளு. என் அம்மா நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம் சந்தோஷ். அவங்கள நாம ஊருக்கே அனுப்பிடலாம். ஏன் செல்வி, ஏன் அப்படி நினைக்கிற? இல்லை, அவங்க இங்கே இருந்தா
தேவையில்லாம மாயா அம்மாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. அது இல்லாம எங்க அம்மாவுக்கு சிட்டி லைஃப் செட் ஆகாம கூட இருக்கலாம்ல. அதனால தான் நான் சொல்றேன் அவங்கள ஊருக்கு அனுப்பிடலான்னு. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, தம்பி, தங்கச்சி, நான் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவன். இப்போ என்னோட ஃபேமிலி ரொம்ப சின்னதாயிடுச்சு, ஒரு சின்ன வட்டம் ஆயிடுச்சு. உன் அம்மாவை நான் என்னோட அம்மாவை தான் பார்க்குறேன். நீ அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டேன்னா வீடே வெறிச்சோடி ஆகிடும். இப்படிலாம் பேசாத. வேணும்னா உன்னோட தம்பி, தங்கச்சி, பாட்டி எல்லாரையுமே நம்ம வீட்டில் இங்கே வந்து தங்க சொல்ல. ஐயோ, வீட்டில் எங்க அம்மா இருக்கிறதே பல பிரச்சனை வருதுன்னு சொல்றேன். செல்வி, அவங்க ஏன் அங்கேருந்து கஷ்டப்படணும்? நமக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அதனால அவங்களே இங்கே வந்து தங்க சொல்லு. இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். சந்தோஷ், நான் உன்கிட்ட எங்க அம்மாவை ஊருக்கு அனுப்பலாமான்னு கேட்டா நீ மொத்த குடும்பத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்ற. உனக்கு ரொம்ப பெரிய மனசு சந்தோஷ். சந்தோஷ், எல்லாருமே அவங்க சொந்த பந்தத்தை தான் உறவா நினைப்பாங்க. ஆனா மனைவி வழி உறவை சொந்தமா யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனா நீ அவங்களையும் உன்னோட சொந்தமா நினைக்கிற. யாருக்குமே இவ்வளோ பெரிய மனசு வராது. விட்டா என்னை பாராட்டு மலையில் அப்படின்னு நினச்சிருவ போல இருக்கு. நேரா கோவிலுக்கு போ சொல்லு. முதல்ல உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். டிரைவா, நேராக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. சரிங்க சார். நான் சாமி கிட்ட ஒரு விசேஷமான வேண்டுதல் ஒன்று வைக்க போகிறேன். அது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு வெயிட் பண்ணி பாரு. அது என்ன வேண்டுதல்னு என்கிட்ட சொல்ல. வேண்டுதல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுல்ல. அப்ப நானும் கபாலீஸ்வரர் கோவில்ல ஒரு வேண்டுதல் வைக்க போறேன். நீ என்ன வேண்டுதல் வைக்க போற? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாது. நம்ம இப்போ எங்க போறோம்? நம்ம கோவிலுக்கு போறோம்டா. கோவிலுக்கா? நம்ம வெளியில தானே போக போறோம்னு சொன்னீங்க. நம்ம முதல்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில போகலாம். சரிம்மா. அஞ்சலி, நான் முதல்ல உன்னை கடத்த வந்தப்போ நான் குழந்தைய கடத்த வந்திருக்கேன், நீதான் எனக்கு துணையா இருக்கணும்னு சாமி கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீதான் எனக்கு துணையா இருக்க அஞ்சலி. நான் செஞ்ச பாவத்துக்கு பிரியாச்சித்தமா சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா உன்னை நான் இன்னைக்கு செல்வி கிட்ட ஒப்படைக்க போறேம்மா. ஏன் அஞ்சலி என்ன அப்படி பாக்குற? அது என்ன அன்னைக்கு தீம் பார்க் கூட்டிட்டு போகும்போது நீங்க திடீர்னு வேற குரல்ல பேசி என்ன பயமுறுத்துனீங்கல்ல. இப்ப அந்த மாதிரி எதுவும் பயமுறுத்த மாட்டீங்கல்லம்மா? அஞ்சலி, நான் அன்னைக்கு சும்மா நடிச்சேன்டா. அதை நினைச்சல நீ பயப்படக்கூடாதுன்னு. நமக்கு எப்பவுமே தைரியம் ரொம்ப முக்கியம். உனக்கு இனிமே எந்த சூழ்நிலையிலும் பயமே வரக்கூடாது, சரியா? சரிம்மா. அதே மாதிரி நீ நல்லா படிக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் படிப்பை நீ கைவிட்டக்கூடாது. சரிம்மா. அதே மாதிரி நம்மளை விட பெரியவங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கணும். ஏமா என்ன விட்டுட்டு ஊருக்கு போற மாதிரி பேசுறீங்க? இல்லடா, உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரிம்மா. அஞ்சலி, இன்னைக்குதான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போற கடைசி நாள்டா. இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த விஷயத்த செல்வி கிட்ட சொல்லும் போது நீயே புரிஞ்சுக்குவ. ஏன் அழுவுறீங்க? இல்ல, கண்ணுல தூசி பட்டுச்சுடா. நான் வேணா ஊதி விடட்டாமா? வேண்டாம் வேண்டாம், சரியாயிடுச்சு. சரிம்மா.
மேடம் இவ்வளோ லேட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா பேசாமல் நம்ம வண்டியை எடுத்து வந்துருக்கலாம் மேடம். ஏய், நீ தொழிலுக்கு புதுசா? இதுக்கு முன்னாடி கடத்தல் விஷயம்லாம் நீ பண்ணதில்லையா? மேடம் ஆளை தூக்குறது ஆளை மட்டை பண்ணுறதுன்னு நிறையா பண்ணியிருக்கேன் மேடம். எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துக்கு சொந்த வண்டியை யூஸ் பண்றவன் முட்டாள். ஏன் என்கிட்ட வண்டி இல்லாமையா டிராவல்ஸ் வண்டியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டிராவல்ஸ் வண்டியை தான் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது வண்டியை மாத்திடணும். அதுதான் சேஃப். புரியுது மேடம். சந்தோஷ் குன்றத்தூர் ஹைவே கிட்ட போயிட்டு இருக்கான். அந்த வண்டிய ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல எதிர் திசையில போய் நம்ம மடக்கணும். அவன் நம்மள யாரு என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள நீ அவன் கழுத்துல கத்திய வைக்கணும். டிரைவர் ஏதாவது பிரச்சனை பண்ணா தயவு தாட்சணையே பார்க்காம நீ உன் பிஸ்டல் எடுத்து சுற்று. ஓகே மேடம். அவன் கூட இருக்கிற அவன் பொண்டாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணா யோசிக்காம அவளையும் சுற்று. எனக்கு தேவை சந்தோஷ் மட்டும்தான். அவனை மட்டும் உயிரோட கடத்தணும். புரியுதா? ஓகே மேடம். நீங்க 2 பேரும் என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்க. வேலையை நீங்க கச்சிதமா முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு நான் டபுள் பேமெண்ட் தருவேன். நடுவுல உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து பிளான் ஏதாவது சொதப்பினாலும் நம்மலாம் கூண்டோட உள்ள போக வேண்டியதுதான். நீங்க இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பணமும் கொடுப்பேன். அடிக்கடி நான் உங்களுக்கு வேலையும் கொடுப்பேன். சரிங்க மேடம். ஓகே மேடம். அதே மாதிரி எனக்கு எப்பவுமே விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் மட்டும் போதாது, வேகமாவும் விவேகமாவும் புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். புரியுதா? சரிங்க மேடம். ஏறுங்க. வண்டி எடு. என்னாச்சு? தெரியல சார், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. டிரைவர் வரும்போது வண்டியில் டீசல் ஃபில் பண்ணோம்ல? டீசல்லாம் இருக்கு. அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம்? இதோ பார்க்குறேன் சார். ஏய், கொஞ்சம் சீக்கிரம் போ. சந்தோஷ், நாம ஏன் இந்த ரூட்ல வந்தோம்? வேற ரூட்ல போயிருக்கலாம்ல? இல்லை, அந்த சைடு ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சைடில் வந்தோம். இரு, என்னன்னு பார்க்குறேன். ம். என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். 2 நிமிஷத்தில் ரெடியாரு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்னாச்சு சந்தோஷ்? கொஞ்ச நேரம் வெளியில் நிற்போம் செல்வி. வா. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? என்னது? நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து காரில் வந்தோம். அந்த கார் ஒரு இடத்துல நின்றுச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கார் நின்ன இடம் எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. இந்த இடத்துல தான் கார் வந்து நின்றுச்சு. சந்தோஷ், அப்போ உனக்கு பார்வை இல்லையே, இது எப்படி உனக்கு தெரியும்? நீ தான் என்கிட்ட இந்த இடத்த காமிச்சு சொன்ன. அந்த மரத்தில் கூட நம்மளோட பேரை செதுக்கி வச்சிருக்கோம் பாரு.
சந்தோஷ், உனக்கு ரொம்ப ஞாபக சக்தி. அப்படி இல்லை, நம்ம லவ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எந்த விஷயமே நான் மறக்கல. ஆனா நான் இதை மறந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை உனக்குன்னு வந்திருக்கு. நீ அதெல்லாத்தையுமே கடந்து வந்திருக்க. அந்த பிரச்சனைகள்னால நீ இதை மறந்துருக்க, அவ்வளோதான். இந்த சம்பவம் நடந்தப்போ இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது என்னது? அன்னைக்கும் இதே மரத்துக்கிட்ட தான் நிறுத்திட்டு போனோம். அப்போ நமக்கு வீட்டில் பயங்கரமான பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. சந்தோஷ், இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆகுமா? கவலைப்படாத செல்வி. இல்ல, அன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆனப்ப பிரச்சனை நடந்துச்சு. இன்னைக்கும் நம்ம கல்யாண நாள். அதான். அதையும் இதையும் ஏன் லிங்க் பண்ற? இப்போ நம்ம கோவிலுக்கு தானே போறோம். சாமி கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்குவோம். அப்படி எதுவும் தப்பா நடக்காது. சார், வண்டி ரெடி ஆயிடுச்சு. வரோம், போங்க. வாசல் போகலாம். சீக்கிரம் போடா, குன்றத்தூர் பக்கத்துல வந்துட்டோம். யோ, அறிவில்ல? அறிவில்லாம இப்படி தான் வண்டி ஓட்டுவீங்களா? என்ன சொன்ன? யோ, வண்டியை ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? டிரைவா, டிரைவா! ஏய், யாரா நீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ்! செல்வி, இத பாருங்க. உங்களுக்கு பணம் நகை வேணும்னா அதை எடுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படி கத்தி கட்டி மிரட்டுற வேலைலாம் வேண்டாம். சந்தோஷ், உலகத்திலேயே உயிர் விலை மதிக்க முடியாது. அதை இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயத்துக்கு இழக்கக்கூடாது. சந்தோஷ், நானேதான். ஆனா பழைய மாயா இல்ல, புது மாயா. மாயா, நீ பண்றது ரொம்ப அநியாயம். என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. மாயா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஏய், எனக்கு அட்வைஸ் பண்ணாதடி. எனக்கு எல்லாம் தெரியும். யாராச்சும் காப்பாத்துங்களே. இரு இரு, சத்தம் ஏதாவது போட்ட சந்தோஷோட தலை துண்டா கீழே விழுந்துரும். ஏய், வண்டியில ஏத்து.
செல்வி ஏய் பயப்படாத. அமைதியா எங்கே நில்லு. என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டு சந்தோஷமா கல்யாண நாளை கொண்டாடுனா அதை செல்வி. பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? இந்த கல்யாண நாளை எப்படி உனக்கு கருமாதி நாளா மாத்த போறேன்னு பாருடி. மாயா உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா எங்களை விட்டுரு மாயா. ஏய், நீ என்னடி என்ன எடுத்துக்க சொல்றது? நீயே ஒரு பிச்சைக்காரி, நீ எனக்கு பிச்சை போடுறியா? இங்க பார், சந்தோஷ் என்ன ஆக போறான்னு நீயே பொறுத்திருந்து பார். சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க. செல்வி ஏய், மாயா செல்வி விடு மாயா. செல்வி செல்வி ஏறுடா. சரிங்க